நம்ம பார்க்கறது வந்து ரவுட்டர்ல DDNS கான்ஃபிகரேஷன். புரியுதா? ரவுட்டர்ல நம்ம DDNS அக்கௌண்ட் ஒரு ஓபன் பண்ணிருக்கோம். டைனமிக் DNSக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணினோம். முதல்ல ஓபன் பண்ணிட்டு ரவுட்டர்ல போய் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அது வெரி சிம்பிள். அப்பதான் உங்களுக்கு டைனமிக் ஐபி வச்சிருந்தா எஃபெக்ட் கிடைக்கும். ரவுட்டர்ல ஏதாவது 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். ஒரு ஆப்ஷன் ரவுட்டர்ல இருந்தா நீங்க டிவிஆர்லயே பண்ணணும். புரியுதா? சோ ரவுட்டர்ல பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா DDNSல ஒரு பிளேஸ் வரும். அங்க போய் கிளிக் அடிச்சுட்டு இந்த DDNS அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது என்ன கொடுப்பீங்க? உங்களுக்கு ஒரு யூசர் நேம் இருக்கும், ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், உங்க சைட்டுக்கு ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CIIT-infotech.dns.org அதான் சைட் பேரு. அந்த பேரு பாஸ்வேர்டு. அப்புறம் அதை அனுப்புறதுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த DDNS அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் மாத்திரம் ஃபில்அப் பண்ணுங்க சார். வேற எந்த வேலையுமே கிடையாது. அது ஃபில்அப் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் அப்டேட் பண்ற மெத்தட். எதுல? ரவுட்டர்ல. அந்த மெத்தட் தான் இப்போ அடுத்தப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ டிவிஆர்லயும் நம்ம DDNS கான்ஃபிகர் பண்ணலாம். அதாவது அப்ப ரவுட்டர் விட்டணும். ஒண்ணு டிவிஆர்ல பண்ணணும், இல்லைன்னா ரவுட்டர்ல பண்ணணும். ரவுட்டர்ல பண்றதை விட்டாச்சுன்னா டிவிஆர்ல பண்ணுங்க. டிவிஆர்லயும் அதே மாதிரி DDNSன்னு ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோல போய் இதே மாதிரி DDNS அக்கௌண்ட் யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த இன்ஃபர்மேஷன் பூரா அதுல ஃபில்அப் பண்ண வேண்டியதான். வேற எதுவுமே ஃபில்அப் பண்ண வேண்டாம். ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டர் வந்து அப்பப்போ அட்ரஸ் மாறும்போது அப்டேட் பண்ணிடும். டிவிஆர்ல ஃபில்அப் பண்ணினீங்கன்னா ரவுட்டர்ல ஃபில்அப் பண்ணாதீங்க. அப்டேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாதீங்க. புரியுதா? அடுத்தா போல ஃப்ரீயா ஒரு சைட் கொடுக்குறாங்க சார். இந்த விவகாரமே வாண்டான்னு சொல்லிட்டு அந்த சைட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த DDNS அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டாம். ரவுட்டர்லயும் கான்ஃபிகர் பண்ண வேண்டாம், எங்கேயுமே கான்ஃபிகர் பண்ண வேண்டாம். நம்ம டிவிஆர்ல அதை செலக்ட் பண்ணா போறோம். அவன் கொடுக்குற சைட்டை செலக்ட் பண்ணியாச்சுன்னா அவன் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவான். நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அதாவது இந்த DDNS காரம் பிரைவேட்ல மெயின்டைன் பண்ற மாதிரியே டிவிஆர் மேனுஃபேக்சரே ஒரு சைட்டை மெயின்டைன் பண்றான். அது நீங்க அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன சொல்றாங்கன்னா நாளடைவில் என்ன ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால ஸ்லோ டவுன் ஆகலாங்கிறாங்க. இதான். அப்புறம் அது உங்க விருப்பம். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அது ஃப்ரீ. ஒரு நீங்க $25 கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டாம், ஸ்டாட்டிக் ஐபியும் வாங்க வேண்டாம், தானா வந்துடும். இது தவிர இந்த ஐபி அட்ரஸ் அது செலக்ட் பண்ணதுலாம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸி ஐடின்னு சொல்லிட்டு புஷ் பிளஸ் கார மாத்திரம் ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருக்கான். அந்த ஐடியை நோட் பண்ணிக்காங்க. அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேரை மொபைல்லையோ கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பிராட்பேண்ட் கனெக்ஷன் மாத்திரம் இருந்தா போறோம். அந்த நம்பரை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிவிஆர் கனெக்ட் ஆயிடும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த DDNS கான்ஃபிகரேஷன் தேவையில்லை, ஃப்ரீயும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம். அதை பார்த்து எது வேணுமோ பண்ணுங்க. பட் ஞாபகம் வச்சுங்க, அப்டேட் பண்றது மாத்திரம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது 3ல 1 தான் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா டைனமிக் DNS கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் ரவுட்டர்ல எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. இப்ப இதுல வந்தாச்சு. இப்ப நம்ம ரவுட்டர்ல அகைன் என்டர் பண்ணோம். முன்னாடி பண்ணின மாதிரியே 192.168.1. இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்தாச்சு. லாகின். இதை நம்ம முன்னாடி பண்ண ஒரே தடவையிலேயே பண்ணலாம். ஏன் தனித்தனியா பண்றோம்னா ரெண்டுமே அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் பண்ணணுங்கிறதால தான். ஓகே, முதல்ல பண்ணிடுறது கண்டிப்பா பண்ணணும். இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதனாலதான் இதை பண்றோம். ஓகே, இப்போ ரவுட்டர் உள்ள வந்துட்டோம் சார். இதுல நம்ம பண்ண போறது என்ன? DDNS கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணின உடனே இதை வந்து பாருங்க DDNS வந்துருக்குல்ல. DDNS டைனமிக் DNS அர்த்தம். டிங்கிறது டைனமிக் DNS அர்த்தம். இந்த DDNS கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஃபில்அப் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்க கிடைச்சிருக்கு கேட்காதீங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க DDNS டைனமிக் DNS போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுட்டு உங்களுக்கு இந்த ஹோஸ்ட் நேம் அப்படின்னு வாங்கினீங்கன்னா அதை இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். அதான் ஃபில்அப் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்கு பாருங்க, சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு, அதாவது www DYN DNS இருக்கு பாருங்க. இதுல 2 தான் ஆப்ஷன் இருக்கு. ரவுட்டர்ல எல்லாம் இருக்காது.
2 பேர் தான் இருக்காங்க. இதுல www.no-ip.com ஒருத்தர் இருக்கான், இன்னொருத்தர் DYNS DNS.com 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறது DYDNS. அதனாலதான் இதை கொடுத்துருக்கோம், செலக்ட் பண்ணிருக்கோம். நீங்க இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அதை கொடுக்கணும். ஓபன் பண்ணிருக்கிறது www.dYNDNS.comல இங்க சர்வர்ல நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் அக்கௌண்ட். நம்மளுடைய டொமைன் நேம், ஹோஸ்ட் நேம் தான் டொமைன் நேம் CIAT.infotech.dydns.org. இதை நீங்க போய் ப்ரௌசர்ல அடிச்சாலே நம்ம டிவிஆர் வரும். அதுக்காக தான் அந்த பேரு. இதெல்லாம் எங்க கிடைக்கும்? நம்ம DYDNSல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணினால் அங்க கிடைக்கக்கூடியது. அப்புறம் நமக்கு ஒரு இமெயில் அங்க ஓபன் பண்றீங்க பாருங்க, எங்க DDNSல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே அங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்பாங்க. அதாவது ஹோஸ்ட் நேம் ஒண்ணு கொடுக்கணும், நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் சொல்லணும், அப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்டு. இந்த இன்ஃபர்மேஷன் பூராவே எங்க இருந்து கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம DYDNSல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அங்க உள்ள இன்ஃபர்மேஷன் தான் இந்த ரவுட்டர்ல வந்து ஃபில்அப் பண்ணணும். ஓகேயா? இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா, கிளிக் அடிச்சீங்கன்னா சேவ் ஆயிடும். இந்த DNS வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா டீஆக்டிவேட்னு கொடுத்தீங்கன்னா இது வேலை செய்யாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? DYDNS பயன்படுத்துறோம், அதனால சேவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்றோம். இதுதான் சார் இதில் உள்ள சிம்பிள் இன்ஃபர்மேஷன். ஓகே, சேவ் ஆயிட்டுது. இப்போ உங்களுக்கு 2 கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் ரவுட்டர்ல. ஒன்னு போர்ட் ஃபார்வர்டிங்கிற கான்ஃபிகரேஷன் முன்னாடி பார்த்தோம். அடுத்தது DYDNSங்கிற கான்ஃபிகரேஷனை பார்த்துட்டோம். இது 2ஐயும் நீங்க ஒரே தடவையாகவும் செய்யலாம், இல்ல தனித்தனியாகவும் செய்யலாம். 3ஆவதா இப்போ ஒன்று காமிக்க போறேன், மெயின்டெனன்ஸ். சில சமயம் ரவுட்டர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இடுக்காது, புரியுதா? நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷனே வராது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ரவுட்டர் ஒரு இடத்துல இருக்கும், ரவுட்டரை போய் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், இல்லைன்னா ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணினோம்னா திருப்பி இன்டர்நெட் வரும். அப்ப ரவுட்டர் எங்க இருக்கு? அங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. இவருக்கு பாத்தீங்களா சிஸ்டம் ரீஸ்டார்ட் இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் அடிச்சீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, வந்துருக்கா? கிளிக் அடிச்ச உடனே ரீஸ்டார்ட்னு வருதா? கரண்ட் செட்டிங்கோட, ஃபேக்டரி செட்டிங்னா ஃபேக்டரி செட்டிங் போடும், அதை வைக்க கூடாது. கரண்ட் செட்டிங்கோட ரீஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி கிளிக் அடிச்சதுனால் ரீஸ்டார்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா ரவுட்டர் இங்க இருந்தே நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்றோம். இந்த இது கான்ஃபிகரேஷன் எதுக்காக சொல்லி கொடுத்தீங்கன்னா, நீங்க ரவுட்டர் இருக்கிற இடத்துலயே அந்த பில்டிங்கே நீங்க போகலாம், உங்க இடத்துல இருந்தே ரவுட்டரை நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து டி நகர்ல ஒரு CCTV போட்டிருக்கீங்க, ஹாரிஸ் கார்னர்ல இருக்கீங்க, ரவுட்டர்ல ப்ராப்ளம்னா டி நகருக்கு நீங்க வர வேண்டிய விஷயமே கிடையாது. பாரிஸ் கார்னர்லயோ இல்ல பெங்களூர்லயோ இல்ல டெல்லியிலயோ பாம்பேலயோ த்ரூ இன்டர்நெட் ரவுட்டரை நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு ரவுட்டரை எப்படி ரீஸ்டார்ட் பண்றதுன்னு கத்து கொடுத்தேன். இதுல முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, ரவுட்டர் கான்ஃபிகரேஷனோ இல்லைன்னா சிஸ்டத்துல உள்ள கான்ஃபிகரேஷனோ நீங்க எந்த இடத்துல CCTV இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போங்கிற அவசியமே இல்லை. உங்க ஆபீஸ்ல இருந்தோ உங்க வீட்டுல இருந்தோ நீங்க அதை கான்ஃபிகர் பண்ணி விடலாம். இப்போ ரவுட்டர் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பாத்தீங்களா? இப்ப ரவுட்டருக்கு நுழையலாம். இந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணின உடனே இந்த மாதிரி வந்துடும். திருப்பி போய் ஓகே கிளிக் பண்ணா லாகின் ஆயிடுவோம். அவ்வளவுதான் சார். இப்ப நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணினோம் பாத்தீங்களா? உங்களுக்கு இதுக்காக தான் காமிச்சேன். இப்ப பாருங்க, வேனோட IP அட்ரஸ் மாறிட்டு பாருங்க. இப்ப என்ன 122.174.13.2 இப்ப மாறிட்டு பாருங்க இந்த IP அட்ரஸ். அதாவது ஒவ்வொரு தடவையும் ரவுட்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணினால் IP அட்ரஸ் மாறிட்டே இருக்கும். இதுக்கு பேரு டைனமிக் ஐபின்னு பேரு. ஓகே, சோ ஆஃப் பண்ணா ஆன் பண்ணா மாறிடும். இப்ப இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் DYDNS அது செப்பரேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், வெளில வந்தாச்சு.